ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வரைக்கும் வெளியே போனதில்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோனில் பேசினதில்லை. இது வரைக்கும் அவள் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வாங்கி கொடுத்தேன் ஃபோன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 9th படிக்கிறா. இப்போ வரைக்கும் அந்த ஒரே சிம் கார்டு, அந்த ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணேன். ரீசெண்டாக தான் ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி எங்கள் அப்பா நம்பர் 2 நம்பர் தான் இருக்கும். 2 நம்பருக்காக 1 லட்ச ரூபா ஃபோன், ஐஃபோன் தேவையா? யார் கான்டாக்ட்ஸும் இருக்காது. அதே மாதிரி இன்ஸ்டா போவா, நாங்கள் ரிப்பேர் பண்ணுற ரீல்ஸை போஸ்ட் பண்ணுவா, அவ்வளோதான். அதே மாதிரி யூடியூப் போவா, எங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுவா, அவ்வளோதான். இது 2 வேலை. 2வது எடிட் பண்ணுவா. ஃபுல் எடிட்டிங் அவள் மட்டும் தான் பண்ணுவா. நாங்கள் என்ன வீடியோ பண்ணாலும் அவள் தான் எடிட் பண்ணுவா. அந்த வேலைக்கு மட்டும்தான் அவள் ஃபோன் யூஸ் பண்ணுவா. வேறு எந்த கான்டாக்ட்டுமே இருக்காது. அந்த சீரியல் இருக்கும்போது அவங்க கோ ஆர்டிஸ்ட் கான்டாக்ட் என் நம்பர் கொடுத்துருவா. அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க. நான் அப்போ பேசணும்னு சொன்னால் அவங்க கிட்ட பேசுவாங்க. இப்போ புதுசாக மனசுராம் சீரியல் பண்ணுறா. இவளுக்கு அம்மாவை நடிக்கிறவங்க பயங்கர க்ளோஸு. ரொம்ப 1 வீக் அந்த 15 to 30 ஷூட் முடிஞ்சு வந்தானா அழுவாங்க. 10 நாள் பார்க்கலையே என் பொண்ணை. ஏன்னா அவங்களுக்கு 2 பையன். அதனால என் பொண்ணை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுதான் அன்னைக்கு லாஸ்ட் டே வருவாங்க. 2 பேருமே அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஆர்டிஸ்டுமே பயங்கரமா ஜெல் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல கூட இவ வந்து என் நம்பர் கால் பண்ணுமா, என் நம்பர்ல இருந்து கால் பண்ணுவா, அவங்க கால் பண்ணுவாங்க, வீடியோ கால் பண்ணுவாங்க, என் நம்பர்ல இருந்து பேசுவா, அப்படின்ட்டு கொடுத்துருவா, அவ்வளவுதான்.